வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்குன்னு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். த்ரெட் வந்து இந்த 3 கலர்ஸ் ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்மால் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை வந்து கரெக்டாக இப்படி கொடுத்துட்டு ஸ்டிச் எடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு செயின் ஸ்டிச் ஆகிக்கணும். அகெயின் அந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளேயே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் கொஞ்சம் முன்பக்கமாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு நீடில் எடுக்கும்போது செயின் ஸ்டிச் ஆகிக்கணும். அகெயின் செகண்ட் ஸ்டிச்சில் இருக்கிற செயினுக்கு உள்பக்கமாக கரெக்டாக ஸ்டிச்சை நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் முன்பக்கமாக எடுத்துகிட்டு நீடிலுக்கு அடியில் கூட த்ரெட்டை கண்டிப்பாக கொண்டு வந்தால் தான் செயின் ஸ்டிச் ஆகும். இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸ்மால் ஸ்டிச்சாக ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ அவுட்லைன் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதர் கலர் எடுத்துட்டு த சேம் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீடிலுக்கு அடியில் கண்டிப்பாக த்ரெட்டை வச்சுட்டு நீடில் எடுங்க. அப்போ தான் செயின் ஸ்டிச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை வச்சுட்டு இப்படி எடுக்கும்போது செயின் ஸ்டிச் நமக்கு ஸ்டிச் ஆகிக்கணும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த செயின் ஸ்டிச்சில் தான் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் எடுத்துக்கிடணும். அப்படி எடுக்கும்போது செயின் ஸ்டிச் நமக்கு ஸ்டிச் ஆகும். இதை கண்டினியூஸாக இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த டெடி பியர் டயக்ராமில் அவுட்லைன் ப்ரௌன் கலரில் த்ரெட் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் ஹேண்ட், லெக், மவுத் இந்த மாதிரி இடத்துலலாம் பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு நோஸ், ஐஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிளாக் கலரில் நம்ம செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இது முடித்ததுக்கப்புறமா ஃபுல் வியூ எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போமா. இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். செயின் ஸ்டிச் ஒன்லி செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஒரு ஃபுல் டயக்ராம் டெடி பியருக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லிக் கொடுத்த இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி செயின் ஸ்டிச் மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். டெடி பியர் க்யூட்டாக இருக்குல்ல? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.